ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போ எல்லாருமே வந்து ஒரு ஜாபுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு 15,000 சேலரி வாங்குறோம்னு வச்சுங்களேன். அதை வச்சுட்டு நம்ம ஃப்யூச்சரை எப்படி பிளான் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவை பாருங்கள். இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் எடுத்துங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து நிறைய இருக்குது. இப்போ வந்து 10 வயசு இருக்கிற குழந்தைக்கு இப்போ செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. 15 வருஷம் ஒரு நாளைக்கு ரூ. 100 பே பண்ணுங்கள். அப்போ வந்து 15 வருஷம் கழிச்சு அது இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு பல்க் அமௌண்ட் வரும். அப்போ வந்து அவங்களோட ஒரு ஃப்யூச்சருக்கான ஒரு அமௌண்ட்டாக அது கிடைக்கும், பல்க் அமௌண்ட்டாக. அப்போ வந்து நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இன்றைக்கி இருக்கிறவங்க நம்ம நாளைக்கு இருப்போமா என்னானே தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு இன்றைக்கி லைஃபோட டேர்னிங் பாயிண்ட் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற ஜாப் நாளைக்கு இருக்குமானே தெரியல. அந்தளவுக்கு தான் போயிட்டுருக்கு. அப்போது ஒரு சேமிப்பு பழக்கத்தை வைக்கணுன்ட்டா இப்போ இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் போட்டிங்கன்னா 15 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டோட கண்டிப்பாக ஒரு பல்க் அமௌண்ட் வரும். இது வந்து செக்யூரிட்டியானது. நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டியதில்லை. இந்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நாளைக்கு திரும்பி வருமா வராதெல்லாம் அப்படிலாம் பயப்பட வேண்டியது. இது வந்து போஸ்ட் ஆஃபீஸு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். அப்போ வந்து நம்ம தைரியமாக இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து எத்தனையோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாந்து போகிறோம். அது மாதிரிலாம் இது கவலையப்படாதீங்க. நம்மளால் கையில் கிடைச்சது ரூ. 50 ரூ. 100 இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதில் வர்றப்ப அந்த குழந்தைங்களோட படிப்பு செலவு, அடுத்தது அவங்களோட பிஸ்னஸ்ஸு, அடுத்து அவங்களுக்கு அது போல் அவங்களுக்கு ஃப்யூச்சர்ஸ்க்கு வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மளால் உடனே போய் ஒரு 20 லட்ச ரூபா நம்ம வந்து பெரட்ட முடியாது. ஆனால் சிறுக சிறுக சேமித்தோம்னா அந்த 20 லட்ச ரூபாயை நம்மளால் அடைய முடியும். அதுதாங்க, சிறுக சேமித்து பெருக வாழலாம். அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு வர்றப்ப அவங்க வந்து சந்தோஷமாக அப்போ தைரியமாகவும் நம்மளும் இருக்க முடியும். சரி, நம்மளால் இந்த குழந்தைங்களுக்கு இவ்வளோ செய்ய முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா இதுதாங்க நம்மளோட வாழ்க்கை. அதே போல் பசங்களுக்கும் இதே போல் 15 வருஷம் ஸ்கீம் இருக்குது. அப்போ வந்து அப்பா நீ எனக்கு என்ன சேர்த்து வச்ச அப்படின்னு குழந்தைங்க நம்மளை கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி இந்த உனக்காக நான் அதை சேர்ந்து வச்சுருக்கேன், நீ இதை ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்க, இல்லை இதை வச்சு ஒரு ஃப்யூச்சரை வந்து டெவலப் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தைரியமாக இருக்க முடியும். ஏன்னா நம்ம லைஃப் டேர்னிங் பாயிண்ட் அதிகமாகிட்டே இருக்குது. நாளுக்கு நாள் என்ன நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஒரு வேலையில் இருக்கும், இந்த வேலை கிடைக்குமா, இல்லை அடுத்தது இந்த வேலையிலே நிரந்தரமாக இருக்க முடியுமான்னு கூட தெரியல. அதனால் சேமிக்கிற பழக்கத்தை வந்து இன்னையிலேருந்து நீங்கள் இதை பாருங்கள். இந்த சேனலை பார்க்குற எல்லாருமே சேமிங்க. கண்டிப்பாக இது வந்து ஃப்யூச்சரில் நல்ல பிளானாக இருக்கும். எல்லோரும் ஃபஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் போங்க. அங்கே என்ன நடக்குது என்னன்ட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள். மக்களுக்காக தான் எல்லாமே சேவைகள் நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் வந்து அடுத்தவங்க வந்து வீடு கட்டிட்டாங்க, அவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்களா, அதை பற்றிலாம் இது பண்ணாதீங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது போல் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸில் எல்லாமே யூஸ் பண்ணி தான் அவங்களோட சேவிங்ஸை இது பண்ணி தான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த பணத்தை எடுத்து இப்போ அவங்க வந்து ஃப்யூச்சரை டெவலப் பண்ணியிருக்காங்க. இது தாங்க. ஓகேவா? இந்த சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.